Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஐபிபில விர்ச்சுவல் டெபிட் கார்டை எப்படி நம்ம அன்பிளாக் பண்றதை சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஐபிபி ஆப் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கான எம்பினை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து உங்களுக்கான எம்பினை என்டர் பண்ணிட்ட பிறகு ஐபிபி ஆப் வந்து பாத்தீங்கன்னா அன்லாக் வந்து ஆகிடும். அன்லாக் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து இருக்கும். இப்போ இந்த பேஜ் லைட்டா நீங்க கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரேன். கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல மை சர்வீசஸ்ல வந்து பாருங்க ரூபே டெபிட் கார்டு சொல்லிட்டு இருக்கு. ரூபே டெபிட் கார்டை கிளிக் பண்ணுங்க. ரூபே டெபிட் கார்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க அன்பிளாக் விர்ச்சுவல் டெபிட் கார்டு சொல்லிட்டு இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கான விர்ச்சுவல் டெபிட் கார்டை நீங்க வந்து ஆல்ரெடி ஜெனரேட் பண்ணிருப்பீங்க. ஜெனரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அன்பிளாக் பண்ணாம விட்டுருப்பீங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய விர்ச்சுவல் டெபிட் கார்டை வந்து நீங்க எதுக்காக பிளாக் பண்ணிருப்பீங்க, இல்லைனா பிளாக் ஆகியிருக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் நீங்க இந்த ஸ்டெப்குள்ள வந்துட்டு இந்த பேஜுக்குள்ள வந்து நீங்க அன்பிளாக் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது போல வந்து இந்த பேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து அன்பிளாக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க அன்பிளாக் விர்ச்சுவல் டெபிட் கார்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அன்பிளாக் விர்ச்சுவல் டெபிட் கார்டை கிளிக் பண்ணுங்க. அன்பிளாக் விர்ச்சுவல் டெபிட் கார்டை கிளிக் பண்ணி அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட் சொல்லிட்டு கார்டு டீடைல்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. சரியானு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. கன்ஃபார்ம் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய எம்பினை என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கான எம்பினை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து எம்பின்னு கேட்காம உங்களுக்கு ஓடிபி வழியாக வெரிஃபை பண்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வந்து வரும். உங்களுக்கு வரக்கூடிய ஓடிபியை பார்த்து இதில் என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பின் தான் கேட்டிருக்காங்க. என்னோட எம்பினை என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுறேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு சொல்லிட்டு வருது. இப்போ எதனால டிரான்சாக்ஷன் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா இப்போ வந்து என்னுடைய அந்த கார்டு வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஜென்ரேட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்ல வந்து அமௌண்ட் டெபிட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திரும்ப என்னுடைய கார்டை வந்து அன்பிளாக் பண்றதுக்காக வந்தேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அன்பிளாக் வந்து ஆகல, டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு சொல்லிட்டு வருது. அதனால நீங்க வந்து இப்போ கார்டை வந்து இப்போ தான் ஜென்ரேட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபியூ ஹவர்ஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்க அன்பிளாக் பண்ண ட்ரை பண்ணுங்க. அன்பிளாக் வந்து ஆகும். ஓகே, இப்போ என்னுடைய அந்த கார்டுக்கான அமௌண்ட் ₹25 என்னுடைய அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகிட்ட பிறகு நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து மறுபடியும் திரும்ப அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தேன். ரூபே டெபிட் கார்டை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்ட பிறகு இந்த விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து இருக்கு. இதுல வந்து பாருங்க இப்போ வந்து அன்பிளாக் விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து நான் திரும்ப கிளிக் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் வந்து நான் திரும்ப வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது போல நீங்க வந்து கார்டு ஜென்ரேட் பண்ணிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ்க்குள்ள வந்துட்டு கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல வந்து உங்களுக்கு எம்பின் கேட்டா எம்பின் என்டர் பண்ணுங்க. ஓடிபி உங்களுக்கு வந்தா ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நீங்க கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. கன்ஃபார்ம் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகி இப்போ வந்து பாருங்க விர்ச்சுவல் டெபிட் கார்டு அன்பிளாக்டு சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா விர்ச்சுவல் டெபிட் கார்டை அன்பிளாக் வந்து பண்ணியாச்சு. இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விர்ச்சுவல் டெபிட் கார்டை வந்து அன்பிளாக் வந்து பண்ணணும். இது போல நீங்க வந்து கரெக்டா வெயிட் பண்ணி நீங்க வந்து அன்பிளாக் வந்து பண்ணுங்க. உங்களுக்கு இது போல எதுனா அப்பயும் வந்து அன்பிளாக் ஆகல, உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு இது போல தான் வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸை போய் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. இந்த பிரச்சனையை வந்து அவங்க சால்வ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து கோ டு ஹோம் வந்து கிளிக் பண்ணுங்க. கோ டு ஹோம் கிளிக் பண்ணி அப்படின்னா ஹோம் பேஜ்க்கு வந்துரும். இப்போ நீங்க வந்து இந்த பேஜ் லைட்டா மறுபடியும் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் வந்து திரும்ப கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது மை சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய ரூபே டெபிட் கார்டை மறுபடியும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இப்போ வந்து பாருங்க இந்த கார்டுக்கு கீழ வியூ கார்டு டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க அந்த வியூ கார்டு டீடைல்ஸை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய எம்பினோ அல்லது ஓடிபி என்டர் பண்ணி நீங்க வெரிஃபை பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் உங்களுடைய முழுமையான கார்டையும் நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். அதாவது உங்களுடைய கார்டோட முழு நம்பர், எக்ஸ்பைரி டேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். அதுக்கப்புறம் நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய தேவைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த கார்டை பயன்படுத்திக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய கார்டை அன்பிளாக் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.